வணக்கம். இது உங்களோட சேனல் தக்ஷினி ஈஸி ஹிந்தி. இன்றைக்கி நம்ம பிரவேசிக்கல ஃபஸ்ட் पेपर पोयम सारांश मधुमेह देश हमारा। कविवर जयशंकर प्रसाद इस कविता में भारत की महिमा का वर्णन सुंदर ढंग से करते हैं। கவிஞர் ஜெய்சங்கர் பிரசாத் இந்த கவிதையின் மூலமாக பாரத் கி மகிமா இந்தியாவினுடைய மகிமைகளை அழகான முறையில் வர்ணனை செய்து இருக்கிறார். சுந்தர் டங் அப்படின்னா அழகான முறையில். பாரத் ஏக் மதுமய ததா சுந்தர் தேஷ் ஹை. இந்தியா ஒரு இனிமையான மற்றும் அழகான நாடு ஆகும். யஹாங் டஹர்னே கோயி பி किसी भी देश से यहाँ आवे तो उसके लिए हमारा देश स्थान देता है. யஹாங் டஹர்னே இங்கே வந்து தங்குவதற்கு கோயி பி யாராக இருந்தாலும் சரி, கிசி பி தேஷ் சே எந்த ஒரு நாட்டில் இருந்து, யஹாங் ஆவேதோ இங்கே வந்திருந்தாலும் சரி, உஸ்கேலியே அவர்களுக்கு, ஹமாரா தேஷ் நம்முடைய நாடு, ஸ்தான் தேத்தாகை இடம் கொடுக்கின்றது. सहायता की तलाशी में पड़ा हुआ क्षितिज भी यहाँ आकर आराम पाता है. சகாயத்தா கி தலாஷி, சகாயத்தானா உதவி வேணும்னு சொல்லிட்டு, தலாஷி மேம் அதை தேடிக்கொண்டு இருப்பவர்கள் இருக்கும், ஷிதிஜ் பி திக்கு திசை தெரியாதவர்களுக்கும் கூட, யஹாங்காக்கர் இங்கே வரும் பொழுது, ஆராம் பார்த்தாகை இங்கே ஒரு அமைதி கிடைக்கிறது, அடைக்கலம் கிடைக்கப் பெறுகின்றது. इस स्वर्ण पृथ्वी पर भव्य तरुशिकाएं नाच रही हैं. இந்த பொன்னான பூமியில் பவ்ய அழகான தருஷிகாயங் மரத்தினுடைய கிளைகள் நடனமாடுகின்றது. वे जीवन की हरियाली पर चिटकाए गए मंगल कुमकुम से है. அது நம்முடைய வாழ்க்கையில் ஹரியாலி பர் அந்த இயற்கையின் மீது, பசுமையின் மீது, சிட்டக்காயகையை அப்படியே தெளித்து விடப்பட்ட மங்கள் குங்குமம் சேகை மங்களமான குங்குமத்தை போன்று தோன்றுகிறது. எதை டெஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, அந்த மரத்து மீது இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண பூக்கள் அந்த பசுமையின் மீது தெளிக்கப்பட்ட குங்குமம் போன்று தோன்றுகிறது அப்படின்னு டெஸ்கிரைப் பண்ணுறாங்க. चिड़ियाँ यहाँ घोंसला बनाते हुए आराम से सुखी है. சிடியாங் இங்கே பறவைகள் இங்கே கோன்சலா பனாத்தே ஹுயே கூடுகள் கட்டி, ஆராம் சே ரொம்ப அமைதியான வாழ்க்கையை சுகமாக வாழ்கின்றது. யஹாங் பானி ஜோர் சே பரசத்தாகை இங்கு மழைப்பொழிவு ரொம்ப நல்லா, ஜோர்சே ரொம்ப கனமழை பெய்யக்கூடிய ஒரு நாடு ஆகும். யஹாங் கி நதியாங் சமதல் தர்தி பர் பஹகர் சமுத்திரமேம் சங்கம் கொத்திகை. இங்கு இருக்கக்கூடிய நதிகள் சமதல் தர்தி பர் சமதளத்தில், மலையிலிருந்து வந்து சமதளம் சமவெளி பரப்பில் பாய்ந்து, சமுத்திரமேம் சங்கம் கொத்திகை கடலில் போய் கலக்கிறது, அந்த நதிகள் கடலில் போய் கலந்துருது. சமுத்திர கி லஹரேம் பாரத் கே கினாரே பர் டக்கராக்கர் பிரசன்ன ஹோத்திகை. கடலினுடைய அலைகள், லஹரேம்னா அலைகள், பாரத் கி கினாரே பர் இந்தியாவினுடைய கரைகளை தொட்டு, டக்கராக்கர் அப்படி வந்து மோதி, பிரசன்ன ஹோத்திகை மகிழ்ச்சி அடைகின்றது அந்த கடல் அலைகள். சூரஜ் ஸ்வர்ண கலஷா பூரப் கி திசா மேம் நிகல்கர் சப்கோ சுக் பகுஞ்சாத்தாகை. சூரியன் ஸ்வர்ண கலசத்தை, ஏன்னா அது பிரகாசமாக வெளிவருதில்ல, அது வர்றப்ப டெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒரு பொன்னான தங்கத்தால் ஆன கலசத்தை எடுத்துகிட்டு வர்ற மாதிரி சூரியனை டெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. தங்கத்தால் ஆன ஒரு கலசத்தை, அதுபோல் பூரப் கி திஷா மேம் கிழக்கு திசையில் இருந்து, நிகல்கர் வெளிவந்து, சப்கோ சுக் பகுஞ்சாத்தாகை அனைவருக்கும் சுகத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றது. நப் கே உஜ்ஜவல் தாரே மதிரா பீக்கர் ஊங்கத்தே ஹுயே ராத் பர் டிம்டிமாத்தே ஹே. நப்புக்கே, நப்னா வானம், வானத்தில் இருக்கக்கூடிய உஜ்ஜவல் தாரே பிரகாசமான நட்சத்திரங்கள், மதிரா பீக்கர் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு,
ஊங்கத்தே ஹுயே ராத் பர், அது அப்படியே ட்ரிங்க்ஸ் குடித்தோன்னா எப்படி தள்ளாடுவாங்க, அதுபோல் ஊங்கத்தே ஹுயே ராத் பர், இரவு முழுவதும் டிம் டிமாத்தே ஹை, அது அப்படியே கண் சிமிட்டுகின்றது. कवि ने चंद्रगुप्त नामक नाटक में इस कविता का प्रस्तुतिकरण किया है. கவிஞர் இந்த போயம், அதாவது இந்த மதுமய தேஷ் ஹமாரா அப்படிங்கிற இந்த வரிகளெல்லாம் சந்திரகுப்த அப்படிங்கிற பெயருடைய நாடகத்தில் இந்த கவிதையை பிரஸ்துதீகரன் கியாகை, அதில் இந்த போயமை வச்சிருக்கிறாரு. அந்த சந்திரகுப்த நாடகத்தில் வரக்கூடிய ஒரு போயம் இது. यह गीत கார்னேலியா से गाया जाने वाला है. இந்த பாடல் கார்னேலியா அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டு பெண் அவங்க மூலமாக பாடப்படுவதாக இது வடிவமைக்கப்பட்டு உள்ளது. கார்னேலியா யார் அப்படின்னா அலெக்சாண்டரோட படைத்தளபதி செல்யூக்கஸ் நிகேட்டர் அவரினுடைய மகள் தான் கார்னேலியா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவங்க நம் நாட்டினுடைய மகிமையை பாடுவதாக அமைச்சிருக்காங்க. ஜெய்சங்கர் பிரசாத் கவிஞர் ஆவார். उस नाटक में विदेश स्त्री से इस देश की महिमा बोली गई है. இந்த நாடகத்தில் ஒரு வெளிநாட்டு பெண் நம் நாட்டினுடைய மகிமையை பற்றி சொல்வதாக அமைக்கப்பட்டு உள்ளது. जिससे देश का महत्व और बढ़ जाता है. இதன் மூலமாக நம் நாட்டினுடைய மகிமை மேலும் அதிகரிக்கின்றது. सचमुच भारत की प्रकृति बहुत मनोहर है. உண்மையாகவே நம் இந்திய நாட்டினுடைய இயற்கை வளம் மிகவும் அழகானது. பகுத் மனோகர்கை, எல்லாருடைய மனசையும் கவரக்கூடிய ஒரு இயற்கை அழகு கொண்டது நம் இந்திய நாடு. கவி நே பாரத் கே ஹர் பிராகிருத்திக் திருஷ்ய கா வர்ணன், கவிஞர் இந்தியாவினுடைய ஒவ்வொரு இயற்கை காட்சியினுடைய வர்ணனையும் பகுத் சுந்தர்தா சே கியாகை, ரொம்ப அழகான முறையில் வர்ணனை செஞ்சு இருக்கிறாரு. இது ரொம்ப ஈஸியான எஸ்ஸே தான், ரொம்ப குட்டியானது தான், அழகாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.